ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஒரு ஹெல்தியான ப்ரோட்டீன் அண்ட் அயன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா? கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நைட்டே என்னென்ன பருப்பு இருக்கோ அதெல்லாம், அது கூட சென்னா, பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு கையளவு போட்டுட்டு, அது கூட உளுத்தம் பருப்பும் ஒரு கை போட்டு நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் நல்லா ஊறியிருக்கும், அதை அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அது கூட என்ன ஆட் பண்ணுறோன்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை லைட்டாக வணக்கிக்கலாம். அது கூட ஒரு 3 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. லைட்டாக இதுக்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டுக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி தோசையில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்த தோசையோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், முருங்கைக்கீரையும் சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். இதை நல்லா இந்த மாதிரி கையிலேயே நல்லா ஒரு எந்த அளவுக்கு மெல்லிசாக இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அது கூட ஆயிலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான ப்ரோட்டீன் அண்ட் அயன் ரிச் தோசை ரெடி ஆயிரும். இதை அடை தோசைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேங்காய் சட்னி பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்சுக்கு சுண்டக்காய் குழம்பு, அதுக்கப்புறம் ஈவினிங்காக அத்விக்கு ரொம்ப பிடிச்ச உளுத்த வடை அம்மா ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அத்விக் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். அவனுக்கு எப்போ யார் கேட்டாலும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் அவன் உளுத்த வடை தான் சொல்லுவான். அந்த அளவுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உளுத்த வடை.